வணக்கம் நண்பர்களே. ஜெயகாந்தனின் கதைகளை படித்தவர்களுக்கு எதுவும் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. படிக்காமலே அவரை பற்றி ஒரு பிம்பம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு வார்த்தை. இது ஜெயகாந்தன் தன் பாணியை விட்டு விலகி எழுதிய அழகான ஒரு காதல் கதை. கருணையினால் அல்ல, அது நாவல் அளவு அல்ல, ஒரு குறுநாவல் அளவு இருக்கும். தன்னுடைய ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் மாறி அழகாக எழுதியிருப்பார். தற்போது மீள் வாசிப்புக்கு உள்ளாக்கும் போது சமீபமாகவும் குடும்ப கதைகளை எழுதுபவர்களின் நடை எழுதப்பட்ட சாதாரண கதை போலவே தோன்றும். ஒரு சில சினிமாக்களையும் நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த கதை. வயது காலத்தில் இருவருக்கு காதல் ஏற்படுகிறது. அது திடீரென்று ஒரு பிரேக்கப் அவங்களுக்கு நடுவில் வருது. அது ஏன் அந்த பிரேக்கப் அப்படிங்கிறதுக்கான சரியான காரணங்கள் கதையில் காட்டலை, அது தேவைப்படவும் இல்லை. நல்ல எடிட்டிங் அது. எனினும் இருவரும் பரஸ்பர ஒப்புதலுடன் எந்த சண்டையும் இல்லாமல் பிரிகின்றனர். 15 ஆண்டுகள் கழிந்து தற்காலத்தில் கதை நடைபெறுகிறது. 15 ஆண்டுகள் அவர்கள் சந்திக்கவே இல்லை. இப்போது இந்த ஆண் இவன் பேர் ராமநாதன், இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் உண்டு. இந்த குழந்தைக்கு தன் காதலின் நினைவாக கௌரி என்றே பெயர் வைத்திருக்கிறான். நிரந்தர நோயாளியான அவன் மனைவிக்கு இந்த காதல் தெரியும். இவர்களை மறுபடியும் இணைத்து வைக்க வேண்டும், விரைவில் இறக்கப் போகும் அது தன்னுடைய கடமை என்று அந்த பெண்மணி நினைக்கிறாள். இந்த சமயத்தில் தற்போது கௌரி எந்த திருமணமும் செய்து கொள்ளாமல் தனித்து வாழ்ந்து வருகிறாள். அவர் ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க, பெண்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை விட அதிகமான தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க. அதனால் அங்கேருந்து அவங்க விலகி தனியாக ஒரு வீடு பார்த்து அங்கே மாடியில் குடியிருக்காங்க. இங்கே தங்கி குடியிருக்காங்க. பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும், அது நிறைய சேர்த்து வச்சாலும், இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் தான் எப்பயுமே இருக்காங்க. இந்த சமயத்தில் அங்கே இந்த 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் காதலனை சந்திக்கும் பொழுது அவன் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னுடைய கௌரி, பிரிண்டிங் பிரஸ், தன் மகள் கௌரி என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். அவன் மனைவி தன் கடமையாக சொல்கிறாள் திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுவதாக. அப்போ கௌரி சொல்கிற வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இவர் சந்திக்கிறதுனால மனம் மாறிடுற பலவீனமான பொண்ணுன்னு என்னை நினச்சிருக்காரே, வேடிக்கை என்று சாதாரணமாக சொல்லி அதை மறுக்கிறாள் கௌரி. அவளது குடியிருப்பில் மாடியில் ஒருத்தர் குடியிருக்கார். அவர் பேர் முதலியார்னு சொல்கிறாங்க. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். இவர் கூச்ச சுபாவம், யார்ட்டையும் பேச மாட்டார். நிறைய படிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் தன்னோட டைப் ரைட்டிங் மெஷின் எடுத்துக்கிட்டு முனிசிபல் ஆஃபீஸ் இந்த மாதிரியான அரசு அலுவலகங்கள்லாம் டைப் பண்ணி அங்கே கிடைக்க சொற்ப வருமானத்தில் காலம் தள்ளிட்டு இருக்கார். இந்த இருவருக்கும் இடையில் எப்படி பழக்கம் ஏற்படுகிறது, இவருக்கும் கௌரிக்கும் எப்படி பழக்கம் ஏற்படுகிறது, அது என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் மெயின் கதை. காதல் என்பதன் அடிப்படையும் அது வேண்டுவது மனதின் அரவணைப்பு என்பதையும் வேறு எதையும் அது எட்டி கூட பார்க்காது என்பதையும் ஒரு தென்றல் கலந்த புயல் போல வீசி செல்கிறது கதை. வசனங்கள் பழைய பாணியில் இருக்கிற மாதிரி தோணும் இப்போ படிக்கும்போது. ஆனால் கதையின் உணர்வுகளை அது எளிதாக கடத்துகிறது. அதாவது கதையின் நிகழ்வுகள் நம் கண்முன்னே காட்சிகள் விரியும் வண்ணம் அழகான சித்தரிப்புகள். ஜெயகாந்தனின் அது கதையின் ஒவ்வொரு கதாபாத்திரம் குறையின்றி அதன் குணங்களை நம் கண்முன்னே எடுத்து வைக்கிறனர். ஒரு முழுமையான காதல் கதை. எல்லோரும் நல்லவரே, இங்கே இருக்க யாருமே கெட்டவங்க இல்லை, எல்லாருமே நல்லவரே அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு சித்தரிப்பு. அது கௌரி சொல்கிற ஒரு வரி மிக அழகாக இருக்கும். உங்கள் மேலே எனக்கு இருக்க கருணையினால் அல்ல, நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதவளாக ஆகிட்டேன், என் மேலே கருணை வச்சு நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு கௌரி கடைசியாக சொல்லுவாங்க. அது நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். ஜெயகாந்தோட முன்னுரைகளே தனி புத்தகமாக வர அளவுக்கு ரொம்ப பிரசித்தம், அது உங்களுக்கு தெரியும். இந்த முன்னுரையிலே ஜெயகாந்தன் சொல்கிறார், நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்தித்த ஆனால் புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளையும்
உண்மைகளையுமே நான் பேச முற்படுகிறேன் என்ற பிரக்னையோடு எழுதவும் படிக்கவும் ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடுமேயானால் சாதாரணமானதும் மிக மலிவானதுமான வாழ்க்கை சம்பவங்களிலெல்லாம் ஒரு மகத்துவம் மறைந்திருப்பதை நாம் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். முடித்த பின்னாடி நமக்கு ஒரு சில நாளுக்காக நம் மனதிலே இந்த கதை பதிந்து அந்த சம்பவங்களை யோசிச்சுட்டே இருக்க சொல்லும். காட்சி பை காட்சியாக நமக்கு மனதில் தோன்றும். அற்புதமான ஒரு காதல் கதை. தவற விடாதீர்கள். வாய்ப்புக்கு நன்றி.